ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. போன வீடியோவில் போட்டிருந்தேன் டேங்க்கு ஸ்டாண்டு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி ஸ்டாண்டுக்கு மேலே எப்படி வைக்கணும் அப்படின்றத கொண்டு பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ஃபிஷ் டேங்குக்கு பார்த்திங்கன்னா முக்கியமானதே வந்துட்டு ஃபில்டர் தான். ஸோ அந்த ஃபில்ட்ரு வந்துட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நேனோ டேங்காக இருந்தால் ஒரு 50 லிட்டருக்குள்ளே இருந்ததுன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபில்டருக்கு பேர் வந்துட்டு ஹேங்கிங் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ஹேங்கான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஃபில்டருக்கான பேர் தான் குறிக்கும். இது வந்துட்டு ஹேங்கிங் ஃபில்டர்லேயே கொஞ்சம் பெரிய மாடலு. இது உங்களோட டேங்க் பெருசாக போகுதுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபில்டரையும் வந்துட்டு மாற்றிக்கோங்க. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபில்டருக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி செராமிக் ரிங்ஸ், அப்புறம் ஆக்டிவேட்டட் கார்பன், அப்புறம் பயோபால்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு பெரிய டேங்காக போகுதுன்னா சம்ப் சிஸ்டம் வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த ஃபில்டர் மீடியா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேங்க்கில் இருக்க வேஸ்ட்டை வந்துட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் வந்துட்டு கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்ஸு தாண்டி போக சொல்ல உங்களுக்கு டேங்க்கில் இருக்க அமோனியா நைட்ரேட் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணும். அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஃபுட்டு போடுறீங்க. ஃபுட்டில் இருந்து ஃபிஷ்ஷு வந்துட்டு வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வேஸ்ட்டிலேருந்து அமோனியா வந்துட்டு க்ரியேட் ஆகுது. இந்த டேங்க்கில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ருக்குள்ளே போகும்போது அமோனியாவாக போகுது. அமோனியாவிலேருந்து நைட்ரேட்டு வந்துட்டு நைட்ரேட்டாக மாற்றுது. இதனால் வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷு வந்துட்டு டெத் ஆக சான்சஸ் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியினுடைய கிளாரிட்டியும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே வந்துட்டு நீங்கள் மரைன் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேங்க்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வேவ் மேக்கர் போட்டு 20 லிட்டர் வாட்டருக்கு 700 கிராம்னு சொல்லிட்டு நீங்கள் சால்ட்டு மெஷர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டேங்க்குக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இது டப்பில் போடணும் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வேணும்னா உங்களோட மெயின் டேங்க்கில் கூட போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மெயின் டேங்க்கில் எத்தனை லிட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட டேங்க்குக்கு வந்துட்டு ஆர்ஓ வாட்டர் இல்லை கேன் வாட்டரு ரொம்ப பெஸ்ட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் டிடிஎஸும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். தெரிஞ்ச வரைக்கும் கேன் வாட்ரு யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய டேங்க் வந்துட்டு மரைன் டேங்காக இருக்க பட்சத்தில் சால்ட்டினுடைய லெவல் வந்துட்டு இந்த லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரிஃப்ளெக்ட்ரா மீட்டர் இதில் வந்துட்டு எப்படி சால்ட்டினுடைய லெவல் வந்துட்டு செக் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த லெவல் இருக்க மாதிரி பாருங்கள். இது வந்துட்டு சால்ட்டு போட்டு 1 வீக்கு கழித்து செக் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மல் டேங்காக இருந்தால் 1 வீக்கு போதும். இதே மரைன் டேங்காக இருந்தால் 40 to 60 டேஸ் வரைக்கும் நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட டேங்க் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டு வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டேங்க் எந்த சைஸு மாறுதோ அந்தந்த சைஸில் மாற்றிக்கங்க. நீங்கள் வாங்கக்கூடிய லைட்டில் வந்துட்டு கலர் நிறைய இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப்